தமிழ்நாட்டில் முதல் ஆளாக மக்களவைத் தேர்தலுக்கான பணியை தொடங்கிய திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, யாரை வேட்பாளராக நிறுத்துவது உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் சூறாவளி வேகத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் காணப்படும் அண்ணா அறிவாலயத்தில் 7வது நாளாக மக்களவைத் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வியாழக்கிழமை நடந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை, கடலூர், நாகை, தஞ்சாவூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் KN நேரு, வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் அடங்கிய குழு ஆலோசனை நடத்தியது. கடந்த முறை சிதம்பரம் தொகுதி வாக்கு எண்ணிக்கை நள்ளிரவு வரை பரபரத்த நிலையில் இம்முறை அதற்கு இடமளிக்காமல் யார் போட்டியிட்டாலும் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே திமுகவே தொகுதியில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும், திருமாவை மீண்டும் நிறுத்தினாலும் அவர்களின் வெற்றிக்கு உழைக்க தயாராக இருப்பதாகவும் உறுதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை தொகுதியை தங்களது விருப்ப பட்டியல் மூலம் கேட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் கூட்டத்தில் ஆஜரான மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகள் இம்முறை தொகுதியில் நாமே களம் காண வேண்டும் என விடாப்பிடியாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதோடு தொகுதியில் நீண்ட காலமாக மூடியுள்ள சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளையும் நிர்வாகிகள் முன்வைத்ததாக தெரிகிறது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட ஒருங்கிணைப்பு குழு யாருக்கு சீட் கொடுத்தாலும் ஒற்றுமையோடு செயல்பட்டு வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அடுத்து 60 நாட்கள் தான் இருக்கு. 60லிருந்து 65 நாட்கள் தான் இருக்கு நம்முடைய கைகளில். தேர்தல் வேலைகளை மேற்கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக கூட்டத்துக்கு வந்த நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகளோ ஒருமித்த குரலோடு கடந்த முறை போல கூட்டணிக்கு தொகுதியை ஒதுக்காமல் மாறாக திமுக வேட்பாளரையே நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்வராசு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவரது செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. கட்சி முன்னிறுத்தும் வேட்பாளர்களின் வெற்றிக்காக அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்திய ஒருங்கிணைப்பு குழு மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால் பயனடையாத மகளிரை கண்டறிந்து தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, கூட்டத்துக்கு வந்த தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் எடுத்ததுமே மாவட்டத்தில் உள்ள உட்கட்சி பிரச்சனையை தூக்கி தூர எறிந்துவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுங்கள் என ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனாலும் தற்போதைய தஞ்சை மக்களவை தொகுதி MP SS பழனி மாணிக்கத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என ஒரு தரப்பினரும், வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் ஐவர் குழுவிடம் தனித்தனியாக தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.